மிஸ்டர் ரத்னம், செக்யூரிட்டி ஏற்பாடுலாம் நான் சொன்ன மாதிரி தான் பண்ணிருக்கீங்க? எஸ் சார். குட், கம் ஆன். ரத்னம், முக்கியமான ரெக்கார்ட்ஸ்லாம் இங்க தானே இருக்கு? எஸ் சார். எல்லாம் சீல் வச்சிருக்கல? ஆமா சார். மெயின் ரூமுக்கு போ. போலாம் சார். Good. Very good, Mr. Ratnam. Keep it up. Thank you, sir. Come on, let's go. Door close பண்ணி. Mr. Ratnam. Yes, sir. இங்க எது நடந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. Okay, sir. சந்தேகப்படும்படியா யாரு தெரிஞ்சாலும் உடனே சுட்டுக் கொள்ளுங்க. Okay, sir. இங்க இருக்கிற முக்கியமான ஃபைலை கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. Okay, sir. Be careful. கடந்த சில ஆண்டுகளாக கொலை கொள்ளை போன்ற பல பயங்கர செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாகியிருக்கும் புரொஃபசர் சாமி என்பவனை கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் வெகு விரைவில் அவன் கைது செய்யப்படுவான் என்றும் காவல்துறை அதிகாரி சங்கர் கூறினார். ஆகவே மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று காவல். அவ்வளவுதான். நாளைக்கு அந்த ஃபைல் எல்லாம் கோர்ட்டுக்கு போக போகுது. நம்ம கதை முடிய போகுது. ஐயோ, இது வரைக்கும் மரியாதையோடு காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு ஜீப்ல சுத்திட்டு வந்த என்ன கையில விலக மாட்டி சட்டியோட ஜீப்புக்கு பின்னாடி ஓடி வர வைக்க போறானாயா அந்த சங்கர் என்றவன். என் நிலைமையே எப்படின்னா உன்னை பத்தி கொஞ்சம் யோசித்து பாரியா. நீங்களும் எத்தனையோ வருஷமா ஒரு மாபெரும் சக்தியா உருவாக்க போறேன், அதை வச்சு இந்த உலகத்தை பிடிக்க போறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு அந்த சங்கர் நம்மள பிடிக்க போறான். போச்சு எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு. நாளைக்கு என் பொழப்பு போக போகுது. நிறுத்தா. அந்த ஃபைல் கோர்ட்டுக்கு போனாதானே போக விட மாட்டேன். எஸ் சார். அந்த ஃபைல் இல்ல, அந்த இடமே இருக்க கூடாதுடா. ஓகே ஓகே ப்ரொஃபசர்.
எத்தனை பேருடைய உயிரை குடிச்சிருக்காயா அந்த ப்ரொஃபசர் சாமிங்கிறவன்? ராத்திரி பகல் பார்க்காம உயிரை பணம் வச்சு சேகரிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நொடியில பொசிக்கிட்டானே. அதனால நம்ம மேல மக்களுக்கு இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. இது போதாத அரசியல்வாதிக்கு இதை வச்ச போலீஸ்கார மேல இருந்த மான மரியாதை எல்லாம் சட்டசபையில வச்சு கிழிக்க போறானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நெருப்புலாம போயாது. நமக்குள்ளேயே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கடமோட ஒரு இல்லாத தேசத்துறை ஒத்த இருக்கா. அவன் நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. Who is the black sheep? Who is the black sheep? அவன் யாரா இருந்தாலும் சரி, முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். சார், பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணது இவங்களா தான் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ப்ரொஃபசர் சாமிக்கு இவங்க தான் ஆரம்பத்துல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருந்திருக்காங்க. சாமி தன்னோட மந்திர தந்திரத்தால அரசியல் வட்டாரங்கள்ல மறைமுகமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ பல இடங்கள்ல குண்டு வச்சதும் இவங்க தான். அப்படின்னா இது வரைக்கும் அவங்களை யாரும் கைது பண்ணலையா? சார், இவங்க 2 பேரையும் சிஐடி இன்ஸ்பெக்டர்ஸ் ஆனந்த் விஜயும் ஒரு சிட்டி பிளாஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண 1 மணி நேரத்திலேயே அரசியல் செல்வாக்கோட அவங்க வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க வெளியே வந்த சில நிமிஷத்திலேயே ஆனந்தியும் விஜயும் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. சார், நம்ம கிட்ட இருந்த ஆதாரங்கள்லாம் அழிஞ்சு போன சூழ்நிலையில ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனந்த் விஜயோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் சார். ஆமா சார், இவங்களை பிடிச்சிட்டா அந்த ப்ரொஃபசர் சாமியை நம்ம ஈஸியா கைது பண்ணிடலாம். அப்படியே செய்யலாம். ஆனந்த் விஜய் இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்றத உடனே கண்டுபிடிச்சு இம்மிடியேட்டா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் மாமா, அங்க பாத்தியா? வாங்கடா, இன்னைக்கு மங்காத்தாவோட மஜா தான். கொடுங்கடா. டேய், சுமங்கலி கழுத்துல இருக்கிற தாலி அறுக்கிறதும் ஒண்ணுதான், உன்னை பெத்தவ கழுத்தை நெரிக்கிறதும் ஒண்ணுதான்டா. இந்தாங்க, பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்டா இது. தேங்க்யூ ஆனந்த். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா உனக்கு ஒரு ஆபத்துன்னா இந்த விஜய் தான் உயிரையும் கொடுக்க தயங்கவே மாட்டான். ஏய் போன், என்னடா இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? டேக் இட் ஈஸிடா, கம் ஆன். மாறட்டுண்டா,
இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, நாளும் மனிதன் சிந்தித்து முன்னேற நல்லதை சொல்வேன் கேளடா. சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா. நம்பிக்கையில் மனிதன் வளர்ந்தால் முழுசா முன்னேற முடியாது. முன்னேற்றம் அடைந்த நாட்டில் எல்லாம் மூட நம்பிக்கையே கிடையாது. மனித சக்தியே தெய்வம் என்றாலே மனிதன் முன்னேறி விடுவான் என்றும் மனதுக்குள்ளேயே உண்மையை வணங்கினால் அவனே தெய்வம் ஆகிடுவான். சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா. மதியால் செய்யும் குற்றத்தை எல்லாம் விதி என்று சொல்லாதே தம்பி. விதியும் மனிதன் வகுத்த வழிதான் மறவாதே நீ தம்பி. மனதை கோயிலை கொண்டு என்றும் கொள்கையை தெய்வமை வணங்கு. பகுத்தறிவென்னும் பாதையிலே நல்ல பண்பாட்டுக்கு என்றும் இணங்கு. சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, நாளும் மனிதன் சிந்தித்து முன்னேற நல்லதை சொல்வேன் கேளடா. சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா, சரித்திரம் மாறட்டுண்டா, இந்த சமூகம் திருந்தட்டுண்டா. அப்படியா சார்? லைன் கிடைச்சிருச்சு. அப்படியா கொடு. ஹலோ ஹலோ ஆனந்த், நான் கமிஷனர் சங்கர் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னால ப்ரொஃபசர் சாமியோட நம்பிக்கைக்குரிய 2 பேரை கைது பண்ணீங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட் பில்டிங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணி பல பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. சோ இமிடியேட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவங்க சட்டத்தோட பார்வையில இருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா எங்கிட்ட இருந்து அவங்க தப்பவே முடியாது. இன்னும் 24 மணி நேரத்தில் அவங்க எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என் கடமை சார். வெல் டன் மிஸ் ஆனந்த். ஓகே சார்.
வெல்டன் மிஸ் ஆனந்த். தேங்க்யூ சார். உங்க திறமையை நான் பாராட்டுறேன். இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்டோட குழப்பம் தீரணும்னா நீங்க உடனே டியூட்டில ஜாயின் பண்ணணும். அப்பதான் தலைமறைவா இருக்கிற ப்ரொஃபசர் சாமியை நம்ம கைது பண்ண முடியும். நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார். குட். அது ப்ரொஃபசர் சாமி எங்கடா? சொல்லு சொல்லுடா. என்ன அடிச்சு கொண்டு இல்ல, ஆனா ப்ரொஃபசர் சாமியையும் அவர் உருவாக்குற அந்த சக்தியையும் உங்களால அழிக்கவே முடியாதுடா. அவனை அழிக்க முடியாதா? சொல்ற முதல்ல எங்க இருக்க சொல்றா. சொல்றா சொல்லு சொல்லு. ஏய் சொல்றா சொல்றா. ஏய் சொல்லு சொல்றா சொல்றா. செங்குன்ற காட்டுல இருக்காரு. எல்லாரும் அங்க போய் சாங்குடா. உனக்கு ஏன் கையால தான சாவு? வந்து கவனிச்சுக்கிறேன். உயிரை கொடுத்துதாண்டா இன்னொரு உயிரை உருவாக்க முடியும்.
நடந்ததுன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. கமிஷனரோட இந்த மரணத்தை பார்க்கல வித்தியாசமாவும் விகாரமாவும் இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான மரணத்தை நான் பார்த்ததே இல்ல. சோ எதையுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும். அப்ப இமீடியட்டா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. Come on. அந்த நாட்டாமை என்னை எதிர்த்து ஜெயிச்சது மட்டும் இல்லாம பொதுமக்களை ஒன்னா குட்டி பரிகாரங்கிற பேர்ல வெற்றி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான்ல, அவனுக்கும் அவனை சேர்ந்தவங்களுக்கு இந்த மிராசு யாருங்கிறத காட்டுறேன்.
ஆமா நைனா, அப்பனும் பொண்ணும் கூத்தும் கும்மாளம் அடிக்கிறத நானே நேர்ல பார்த்தேன். இதுக்கு உடனே முடிவு கட்டி ஆகணும். அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அந்த நாட்டாம சங்கதி நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. வணக்கம் 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 வணக்கம். ஐயா, 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும்னு பைபிள்ல இருக்கு. ஆனா நேத்து நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது உலகம் அழிகிற நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. மழையே பெய்யாம இந்த உலகம் பஞ்சத்தால அழிஞ்சு போயிடுமோ, அல்லது அதிகப்படியான மழை பெய்து வெள்ளத்தால அழிஞ்சு போயிடுமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. இப்ப இருக்கிற மாதிரி நம்ம எப்பவும் ஒத்துமையா இருந்தா நாம நம்புற தெய்வம் நம்மளை கைவிடாது. முழு நம்பிக்கையோட பாரத்தை எல்லாம் ஆண்டவன்ட்ட ஒப்படைச்சிட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். வாங்க போலாம், வாங்க. இந்த ஊர்ல எதுக்கு பரிகாரம் பண்ணோம்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. சொன்னையா கணக்கு? வாயா போலாம். யாராவது காப்பாத்துங்களே. நம்ம துர்கா பாழும் குளத்துல விழுந்துட்டாளா? அவளுக்கு நீச்சலே தெரியாதே. அம்மா துர்கா, யாராவது என் குழந்தைய உங்களுக்கு தெரியாதா? நீங்களே அவசரப்படுறீங்க. நேத்து நடந்த சம்பவத்தால இந்த ஊருக்கு எந்தவித கெடுதலும் வந்துடக்கூடாது பரிகாரம் எல்லாம் செஞ்சோம். ஆனாலும் இப்படி நடந்துருச்சே. ஏன் தாயே எங்களை இப்படி சோதிக்கிற? நாங்க செஞ்ச பூஜையில எல்லாம் குறைய கேட்ட அந்த பிள்ளைகளை காப்பாத்து தாயே, அந்த பிள்ளைகளை காப்பாத்து. தண்ணியில நஞ்ச உடனே பொண்ணு தலை தள்ளுன்னு இல்ல கணக்கு. ஐயோ, இத பாக்குறதுக்கு மைனருக்கு குடுத்து வைக்கலையே. அவர் குடுத்து வச்சது அவ்வளவுதான். ஓ வாயா போய் சொல்லலாம். அந்த அல்லாதாமா உன் ரூபத்துல வந்து என் குழந்தைய காப்பாத்தி இருக்காரு. நீ பொண்ணு இல்லம்மா, தெய்வம் தெய்வம். துர்கா, உனக்கு ஒண்ணாகிறியே. ஒண்ணு ஆகலப்பா. தலையெல்லாம் ஈரமா இருக்குமா? சீக்கிரம் போய் தொடச்சுக்க. போமா, சீக்கிரம் வா வா. பத்திரமா பாத்துக்கங்க. நாட்டாம எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மக துர்கா ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவ ஒரு தெய்வீக குழந்தை. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா நாட்டாம, நம்ம துர்கா மேல அந்த அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு. அதுதான் அந்த குழந்தையை காப்பாத்தி இருக்கு. எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய செயல். துர்கா, நல்ல வேளை நீ வயித்துல பாலை வாத்த. உனக்கு ஒண்ணும் ஆகலையம்மா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நீ பாழும் குளத்துல குதிச்சுட்டனதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேம்மா. திடீர்னு பாத்திமா குளத்துல விழுந்துட்டான்னு குழந்தைங்க எல்லாம் கத்துனாங்க. உடனே எல்லையம்மனை மனசுல நினைச்சிட்டு நான் குளத்துல குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலம்மா. அப்படியா? அந்த எல்லையம்மன் தான் என்னையும் குழந்தையும் காப்பாத்திருக்கா. உள்ளவா, முதல்ல உனக்கு சுத்தி போடணும். வாமா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? நம்ம பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தியா? அதுக்கு தாங்க சுத்தி போட போறேன். நீங்க வேற கண்ணு வைக்காதீங்க. அது இல்ல லட்சுமி, ஊருக்கே தைரியம் சொல்ற என்னையே ஒரு நிமிஷம் பரிதவிக்க வச்சுட்டா அவன் பொண்ணு. துர்கா, 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 பாக்கணும்னு நினைச்சிட்டேன். நீயே வந்துட்டியா? முதல்ல இங்க உட்காரு. அதுக்கு என்னவா? இப்ப உங்களால அந்த ஒத்துமை குலைஞ்சு போயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னடி இருக்கு? அந்த டேவிடோட நீ கோயில பேசிட்டு இருந்தத நான் பார்த்ததுனால நீ தப்பிச்ச. இதே இந்த ஊர்ல வேற யாராவது பாத்திருந்தா ஊரே ரெண்டாயிருக்கும். அப்புறம் உன் மேல உயிரே வச்சிருக்க உன் வாப்பா பத்தி நினைச்சு பாத்தியா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பாத்து நடந்துக்க. துர்கா, பாடம் படிக்கிற பிள்ளைங்க வந்துருவாங்க. சீக்கிரம் வாமா. என்ன புரிஞ்சுதா? துர்கா, வரேம்மா. அண்ணே அண்ணே, ஏன் அப்படி ஓடுறீங்க? நம்ம துர்கா இல்ல துர்கா. ஏயா கணக்கு,
நேத்து துர்கா கோயில்ல ஆடின ஆட்டத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலடா. திரும்பவும் ஏன்டா துர்கா துர்கா ஞாபகப்படுத்துறீங்க? அந்த ஆட்டத்தை பார்த்து மயங்கி நீங்க வீட்டுக்கு போட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன கதை நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்தது சில்பாங்க? அந்த பாய் பொண்ணு பாத்தியமால திடீர்னு குளத்துல விழுந்துச்சா. அப்புறம் காப்பாத்த துர்காவும் குதிச்சுச்சா. தண்ணியில விழுந்த உங்க ஆளு மேல வந்த உடனே இன்னமா தள தளன்னு இருந்து தெரியுமா? அடாடாடா, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம போயிட்டேன்டா கணக்கு. அதுக்கு என்ன இப்பா அங்க பாரு, உங்க ஆளு தண்ணிக்கு தான் போகுது. ஆமாண்டா அண்ணே, அங்க பாருங்க. ஆக மொத்தத்துல அவ தண்ணிக்கு தான் போறா. இன்னைக்கு அவ குளிக்கலனாலும் நாம அவளை குளிக்க வச்சிருவோம். வாங்கடா. துர்கா துர்கா நில்லு, துர்கா துர்கா நில்லு, துர்கா. என்ன மாதிரி புத்திசாலி தைரியசாலி இந்த ஊர்ல யாருமே இல்ல. நேத்து மட்டும் நாங்க இருந்திருந்தேன்னா உன்னை நான் குதிக்க விட்டுருப்பேன்னா. ஏன்னா நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன் துர்கா. என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் துர்கா, இல்ல புரிஞ்சுக்க. தயவுசெய்து நான் சொல்றது கேளு துர்கா. நீ புரிஞ்சு வச்சது அவ்வளவுதான். அண்ணே, நீ அவளை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்ட, அவன் உங்களை சேத்துல குளிக்க வச்சுட்டாளா? இது என்ன சொல்ற? டேய், நான் சேத்துல குளிச்சத பத்தி கவலைப்படலடா. அந்த துர்காவை வாழ்க்கையில 10 மாசம் குளிக்காம பண்ணல. நான் மைனர் இல்லடா. அதை செய். வாங்கடா. கமிஷனர் சங்கரோட அகால மரணம் மக்கள் மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தங்களையே காப்பாத்திக்க முடியாத போலீஸ்காரங்க நம்மளை எங்க காப்பாத்த போறாங்கங்கிற பயம் வந்துடுச்சு. இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதுக்காகத்தான் உங்களை இமிடியேட்டா இங்க வரவழைச்சிருக்கேன். ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இந்த கேஸ வேற யாரு கையிலும் ஒப்படைக்காம உங்க 2 பேர்கிட்ட இத சீக்கிரட்டா ஒப்படைக்கிறேன். இது சம்பந்தமா அரசியலோ பத்திரிகையோ வேற எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டியது உங்க கடமை. Do it immediately. நம்ம டிபார்ட்மெண்ட்ல கடமை உணர்வோட எத்தனையோ பேரு இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க சார். அந்த கடமை உணர்வோட நாங்களும் எங்க ரத்தத்தை சிந்தி அந்த தேச துரோகி யாருங்கிறத கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால அடையாளம் காட்டுறோம் சார். We'll definitely do our best, sir. All the best. Thank you, sir. Good luck. Thank you, sir. என்ன பாய் வாசல்ல நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணிக்கு போன என் பொண்ணு முந்தாசு இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு பொண்ணு, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், பயப்படாதீங்க. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம்.
ஏய், நான் லேட்டா வந்ததானே உனக்கு கோவம். தப்புதான், மன்னிச்சுடு. ஏய் மும்தாஜ், உன்னோட மௌனத்துக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு. என்னைக்குமே நீ இந்த மாதிரி இருந்ததே இல்லையே. ச்சே, என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. சொல்றேன். ஆனா எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுற உன்கிட்ட இத சொன்னா எங்க தப்பா போயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன நடந்து போச்சு? சொல்லு மும்தாஜ், சொல்லு. இது வரைக்கும் ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாம இருந்த நம்ம காதல் இப்ப தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிடுச்சா? யாருக்கு? துர்காவுக்கு. எப்படி எப்படி மும்தாஜ்? அவ நம்ம 2 பேரையும் கோயில்ல பாத்துட்டா. பாத்துட்டாளா? என்ன சொன்னா? நம்ம 2 பேராலதான் இந்த ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு சொன்னா. அப்படியே சொன்னா? வார்த்தைக்கு வார்த்தை துர்கா துர்கான்னு சொல்லுவியே, இப்ப பாத்தியா நம்மளால ஊருக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி நமக்குள்ளே அவ பிரச்சனையை உருவாக்கிட்டா. இல்ல டேவிட், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்லாத. நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கு அந்த துர்காவை இப்பவே நான் போய் பார்த்து பேசி ஒரு முடிவு கட்டுறேன். அவசரப்படாத டேவிட். அன்னைக்கே நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? அப்பவும் நீ அவசரப்பட்டதுனாலதான் இப்படி ஆச்சு. திரும்பவும் அவசரப்படுறியே. ஆமா, நான் அவசரப்படுவேன். ஏன்னா எனக்கு நீ வேணும். நான் இப்ப அவளை பார்த்து பேசிட்டு வரேன். என்ன தடுக்காத. டேவிட், வேணாம் டேவிட். நில்ல டேவிட், சொன்னா கேளு டேவிட், போகாத. துர்கா, ஏமா ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா. நீ களைச்சு போயிருக்க, நான் போய் காஃபி கொண்டு வரட்டுமா? அப்பா, துர்கா, என்னாச்சுமா உனக்கு? அந்த பையன் டேவிட்ட கை நீட்டி அடிச்சிட்டேமே. அப்பா. எதுக்கெல்லாம் நான் உன்னை கேட்கல. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்புமா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குமா. சரி சரி, உங்க அம்மா வர, இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். அப்பா அவன் பொண்ணு பேச ஆரம்பிச்சுங்கன்னா நேரம் போறதே தெரியாது. பொழுது போற நேரமாச்சு. பொழுதோட எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா? துர்கா, ஏண்டி நேரத்தோட கிளம்புனா கேட்டியா? இப்ப பார், கடைசி பஸ்ஸையும் விட்டாச்சு. என்னதான் உறவுக்காரங்களா இருந்தாலும் இப்படியே கழுத்தை கட்டிக்குவே. இப்ப பார், காட்டு வழியில நடக்க வேண்டியதா போச்சு. வா. யாருங்க இது இந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறது? அடப்பாவி, இவன் மைனர். இவன் எந்திரிச்சா உன்னையே கேட்பான். பாடி போலாம், வா.
கணக்கு இன்னைக்கு நானா நாட்டாமையான்னு பாத்துறேன். கூட்டா பஞ்சாயத்து இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை யார் செஞ்சிருப்பாங்க? நான் சொல்றேன். யோ நாட்டாம, உன் பொண்ணு தான் செஞ்சிருக்கா. புரியல? கூப்பிடுங்க என் பையனை. பாத்தீங்களா என் பையனை? பாத்தீங்களா? செத்து பழச்சிருக்காய். இதுக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? யோ நாட்டாம, உன் பொண்ணுதான் என் காரணம். என் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இருங்க நாட்டாம, அவசரப்படாதீங்க. மிராசு, இப்படி நாட்டாம பொண்ணுன்னு மொட்டையா சொன்னா எப்படி? நடந்த விவரத்தை பஞ்சாயத்துன்னு வந்துட்டா விளக்கமா சொல்றதானே முறை. யோ என்னையா முறை? குற்றவாளியா கை கட்டி பதில் சொல்ல வேண்டியவங்களை தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்கிறதா முறையா? நாட்டாம பதவி கிடைக்கலன்ற கோவத்துல மிராசு இன்னைக்கும் குழப்ப ஆரம்பிச்சிட்டாரியா. மிராசு, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பழசையெல்லாம் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி. அதெல்லாம் இல்லையா. நாட்டாம பெத்து வச்சிருக்காரே பொண்ணு, அது பொண்ணு இல்ல, ரத்த வெறி பிடிச்ச பிசாசு. என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் அவதான், அவங்க 2 பேரையும் கொன்னதும் அவதான். நிறுத்துங்க மிராசு, அப்பாவி பொண்ணு மேல அநியாயமா பழி சுமத்துறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? பாருங்க மிராசு, குளத்துல பாத்திமா விழுந்தப்போ குழந்தைங்க எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி கத்துனாங்களே, அப்ப வந்து யார் காப்பாத்துனது சொல்லுங்க மிராசு. இந்த ஊருக்கு ஒரு ஆபத்துனா தன்னோட உயிரே கொடுக்கிற குடும்பம் யாது? அவங்க மேல அபானமா பழி சுமத்துறியே, இது அடுக்குமா? துர்கா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறத நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுதான் கொலை பண்ணுச்சுன்னு சொன்னா உன்னா கழுகிடும். இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மிராசு, பாதிக்கப்பட்டவங்க ஆவேசப்படுறது சகஜம்தான். அங்க என்ன நடந்ததுன்னு நீங்க பொறுமையா சொல்லுங்க. கொலை நடந்ததை நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்ப யாருதான் சாட்சி? அதோ அவங்கதான் சாட்சி. யோ கணக்கு வாங்கயா, வந்து சொல்லுங்க. டேய், நீ போய் என் பொண்ணு துர்கா கூட்டிட்டு வா. இருங்க நாட்டாம, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஊருக்கே தெரியும். முதல்ல விசாரிப்போம், தேவைப்பட்டா துர்காவை கூப்பிடுவோம். கொஞ்சம் பொறுங்க நாட்டாம. டேய், உங்களால ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. உங்க மேல ஒவ்வொரு முறையும் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்களை மன்னிச்சு இந்த பஞ்சாயத்து விட்டு இருக்கு. அதெல்லாம் சின்ன விஷயம். ஆனா இது கொலை விஷயம். என்ன நடந்ததோ அப்படியே சொல்லணும். இவனுங்க முழிக்கிற மொழியை பார்த்தா அந்த கொலை இவனுங்க தான் செஞ்சிருக்கணும், அதுல சந்தேகமே இல்ல. இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப கொலையே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வாயை திறந்து சொல்லுங்கடா. நானு சில்பா மைனரு 3 பேரும் தண்ணி அடிச்சுங்க. அப்ப மைனரு போதையில கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டு இல்லாம அப்பனும் மகனும் சேர்ந்து அந்த பொண்ணு மேல பழைய போட்டானுங்க பாத்தீங்களா? இதுவரைக்கும் நம்ம சுத்துப்பட்ட கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. அதுவும் நம்ம ஊர் எல்லைக்குள்ளேயே நடந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடூரம் நடக்க கூடாதுன்னு தான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடவுளுக்கு பரிகாரம் செஞ்சோம். அப்படி இருந்தும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலையை சீக்கிரமா கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையை
இந்த பஞ்சாயத்து கொடுக்கும். இந்த கொலை சம்பந்தமா யாருக்கு எந்த விஷயம் தெரிய வந்தாலும் உடனே பஞ்சாயத்துக்கு தெரியப்படுத்தணும்னு இந்த பஞ்சாயத்து கேட்டுக்குது. மைனர் போதையில செஞ்ச தப்புக்கு தெய்வமா பார்த்து தண்டனையை கொடுத்துருச்சு. அதனால இப்ப அவரை மன்னிக்கலாம். ஆனா இனிமே அப்படி நடந்துகிட்டா கடுமையான தண்டனை கிடைக்கும்னு மைனரை பஞ்சாயத்து எச்சரிக்குது. பஞ்சாயத்து கலையலாம். இன்னைக்கு வேணா இந்த பஞ்சாயத்து கலையலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றதா உண்மை இந்த ஊருக்கு புரியும். அன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். குட்டைய குழப்பிட்டியாடா கணக்கு. வீட்டு பக்கமா உன் கணக்க நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஒன்று ரட்சிப்பார். தேங்க்யூ ஃபாதர். ஏயா ஊருக்குள்ள ஜாட மாடியா எசகு பிசகா அப்படி எப்படியும் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதையும் பஞ்சாயத்தை கூட கெடுத்துட்டானுங்களப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. நானா? இங்க நாட்டாம வீடு எங்க இருக்கு? என்ன தானே கேட்டேன். இப்படி நேரா போ, சோத்து கைக்கா திரும்பி. என்னடா பாட்டு? என்ன பாட்டு? நாட்டாம வீடு. ஓ தேங்க் யூ. பார்த்தா என்ன? வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா, உட்காருங்க. அம்மா துர்கா, என்னப்பா? பட்டணத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேன்ப்பா. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பால் எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இது என் பொண்ணு துர்கா. வணக்கம். வணக்கம். அம்மா, இது நம்ம பட்டணத்துல இருக்க பாலுவோட அண்ணன் பொண்ணு, பேர் அமுதா. இது நம்ம கிராமத்துல இருக்க மத ஒத்துமை பத்தி பாலு சொல்லி இருக்கான் கிட்ட. அத நல்லா விசாரிச்சு பத்திரிகையில எழுதலாம்னு இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த பொண்ணு இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரிதானா? ஆமா, போலாம். வரேம்மா. துர்கா அக்கா, இங்க வாயே. என்னக்கா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? துர்கா, பத்திரிகை ரிப்போர்ட்டரா நானும் பல ஊருக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு மேல பொறாமப்படுறதுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த ஊர்ல பொண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. இத பாக்கும்போது இந்த ஊர்ல நான் ஏன் துர்காவா பொறுக்கலன்னு நினைக்கிறேன். என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இந்த தங்கச்சிக்கு இந்த அக்கா ஏதாவது பண்ணணும்னு தோணுது. என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா போதும். நான் வரேன்க்கா. வர வர நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதியா? என்ன ஏதுன்னு யாரையாவது கேட்டா ஒருத்தர் ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறான். ஊர்ல ஒருத்தரோட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாக வேண்டியதுதான். இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டினா நல்லது. ஆமா, சீக்கிரம் முடிவு கட்டணுப்பா. அதான் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். இவன் தான் வழி சொல்லணும். வா வா. இன்னும் யாரெல்லாம் சாக போறானோ, எப்படி நடக்க போதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்க.
நீ என்ன பார்க்க வரையோ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். ஊர் பேர் தெரியாத இந்த அனாதை நெஞ்சில நீ ஒரு உறவை வளர்த்த. ஆனா அந்த உறவு இப்ப அனாதை ஆயிடுமோன்னு. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் டேவிட், உயிரியே வச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் துர்கா உன்னை அடிச்சது தப்புதான். இனிமே நம்மள எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது டேவிட், பிரிக்கவே முடியாது. நாம இந்த ஊர் எல்லைக்குள்ள சந்திக்கிறதுனால தானே இவ்ளோ பிரச்சனை. இனிமே நாம இந்த ஊருக்கு வெளியில யாருமே வர முடியாத இடத்துல சந்திக்கலாம். டேவிட் ஏன் இன்னும் காணோம்? இவ்வளவு சொல்லி அவன் கேட்கலையே. எங்க போனானோ, என்ன ஆனானோ? என்னப்பா இந்த நேரத்துல? வெளியே போன என் பொண்ணு மும்தாஜ் நம்ம வீட்டுக்கு வரல. ஒருவேளை துர்காவை பார்க்க வந்திருப்பாளோ அப்படின்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமா, இருங்க கேட்டு வரேன். துர்கா, மும்தாஜ் இங்க வந்தாளா? வரலையப்பா. என்னங்க இந்த நேரத்துல கேக்குறீங்க? மும்தாஜ் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ரஹீம் பாய் தேடிட்டு வந்திருக்காரு. ஏமா துர்கா, ஏன் மும்தாஜ் இப்பெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல? என்ன ஆச்சு அவளுக்கு? சரி, நீங்க கதவு சாத்திங்க, நானும் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரேன். சரிங்க. உங்க பொண்ணுங்க வரலையாமே, வாங்க 4 இடத்துல தேடி பார்ப்போம். இவன் தான் ப்ரொஃபசர் சுவாமி. சந்தேகமே இல்லை, இவன் தான் ப்ரொஃபசர் சுவாமி. இந்த பாடியை பார்த்தா செத்து 1 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே குழப்பமா இருக்க. கமிஷனர் சங்கரை ப்ரொஃபசர் சுவாமி எப்படி கொண்டு இருக்க முடியும்? நிச்சயமா முடியாது. இவனையும் அந்த தீய சக்தி தான் கொண்டிருக்கணும். ஏறக்குறைய 2 பேரோட மரணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உருவாக்குனவனையே அது எதுக்கு கொல்லணும்? அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை பக்கத்துல தேடி பார்த்தா தடயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கமா.
ஐயோ எல்லாரும் ஓடியாங்களே. மும்தாஜ் டேவிட் அங்க செத்து கிடக்குறாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. ஆமாவா? இந்த வளையல் யாரோட? இது துர்காவோட வளையல். இது டேவிட் கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த வளையல் உங்க பொண்ணோடது தான் சொல்றாங்க. ஆட்டாம உங்க பொண்ணோடது தானா? ஆமா. கேட்டீங்களாயா? இந்த வளையல் அவர் பொண்ணுது தான் நாட்டாமையே ஒத்துக்கிட்டார். இப்ப புரிஞ்சுதா இந்த கொலையெல்லாம் செஞ்சது யாருன்னு? இந்த ரத்த வெறி புடிச்ச பிசாச அப்பவே தண்டிச்சிருந்தா இந்த அப்பாவி பிஞ்சுகளை பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆமா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட கெஞ்சின கதர்ன. ஏன்? ஏன்னா என் புள்ளைக்கு நேர்ந்த கதி உங்கள யாருக்கு நடக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப நடந்துடுச்சே, இதுக்கு என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, என்னோட சுயநலத்துக்காக பழசை எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். ஊரோட நலத்துக்காக தான் சொல்றேன். இனிமேல் இந்த நாட்டாமையோட பேச்சை கேட்டீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் எத்தனை உயிரை பலி வாங்க போறாளோ. உனக்கு எப்படி நம்ம டைலர் 4 வரியிலேயே நாட்டாண்மை பதவி பிடிச்சிருக்கு போல இருக்க. இப்ப பாருங்க, டேவிட்ட துர்கா அறையும் போதே நினைச்சேன் இவங்களுக்குள்ள கசமுசா இருக்குமோ. ஆமா, பாவி மக இப்படியும் கொலை பண்ணுவாளா? விஷயம் தெரிஞ்ச மும்தாஜ் தட்டி கேட்டா உண்மை எங்க தெரிஞ்சிருமோன்னு அவளையும் கொலை பண்ணிருப்பா. உயிருக்கு உயிரா பழகினவளே கொன்னவ அவ வீட்டுக்கு விளையாட போற நம்ம பிள்ளைங்களையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா ஆமா, இனிமே அவ வீட்டு பக்கம் நம்ம பிள்ளைங்களை அனுப்பவே கூடாது. நிறுத்துங்க. நீயா? நானேதான். நல்லா இருக்கு. எப்படி எப்படி எதையும் தீர விசாரிக்காம நீங்களே ஒரு முடிவு எடுத்துருவீங்க, அப்படித்தானே? ஆனா கொலையை யார் செஞ்சதுன்னு தெரியாமலேயே துர்கா மேல பழிய போடுவீங்க. இதுதான் உங்க ஊர் நியாயமா? ஏமா, நீ கொலையை பாத்தியா? இல்ல இல்ல. நீங்க பாத்தீங்களா? இல்ல. இல்ல. ஆக இந்த கொலையை யாருமே பார்க்கல. யாருமே பார்க்கலாமா? அதை விட செத்து போனவங்க கைக்கு துர்காவோட வளையல் எப்படி வந்துச்சு? அதுவா வந்து உட்கார்ந்துச்சு. இல்ல இல்ல, இந்த வளையல நீங்க தான் வெச்சீங்கன்னு நான் சொல்றேன். மிராசே, பத்திரிகைக்காரி உண்மையை கறந்தாலும் கறந்துடுவா. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. போற போக்க பார்த்தா இந்த கொலையை நாங்க தான் செஞ்சோன்னு சொல்லுவ போல் இருக்க. உங்க மொழிய பார்த்தாலே தெரியுது. இத பாருங்க, நான் ஒரு பத்திரிகைக்காரி. உண்மை எதுன்னு தெரியாம அனாவசியமா நான் போய் சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மேல நீங்க பழிய போடும்போது ஊருக்குள்ள எவ்வளவோ குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற உங்க மேல பழி சொன்னா என்ன தப்பு? எது தப்பு எது ரைட்டுன்னு உங்ககிட்ட வாதாட வரல. உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கணும், அவ்வளவுதான். எது எப்படியோ உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சு துர்கா நிரபராதிதான் நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. அப்போ இந்த ஊருக்காரங்க எல்லாம் கேனையனுங்களா? அப்பா உங்களை எல்லாம் கேனையன்னு சொல்றாங்க. என்ன கண்டுபிடிச்சு ஐயா, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. நீ என்ன கண்டுபிடிக்கிறது? நாங்களே கண்டுபிடிச்சு துர்கா தான் கொலைகாரின்னு நிரூபிச்சு காட்டுறோம். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் துர்காவையும் நாட்டாமையும் அவர் வீட்டுல இருக்கிறவங்களையும் ஒரே வீட்டுல பூட்டி வச்சு 2 பேரை காவலுக்கு வைப்போம். எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இந்த ஊர் எல்லையை யாரும் தாண்டக்கூடாது. இதுதான் என் தீர்ப்பு. அன்னைக்கு நம்ம பொண்ணு ஒரு உசுரை காப்பாத்தினப்ப வாழ்த்தின இந்த ஊர் சனங்க இன்னைக்கு ஒண்ணு கூடி நம்ம பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சொல்லுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலீங்க. நம்ம பொண்ணு கையில இருந்த வளையல் அந்த மைனர் கைக்கு எந்த சூழ்நிலையில போச்சுதுங்கிறது சொன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேன்னு
பஞ்சாயத்துல சொல்லாம மறைச்சது தப்பா போயிடுச்சு. இப்ப அதை சொன்னாலும் ஊர் ஜனங்க நம்புற நிலையில இல்ல. இந்த வளையலால இவ்வளவு பெரிய பழி வந்து சேரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாருக்கு எந்த தீங்கு நினைக்காத நம்ம பொண்ணு மேல இப்படி ஒரு பழியை சுமத்திட்டாங்களே. இதுல இருந்து என் பொண்ணை எப்படி நான் காப்பாத்த போறேன்னு தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், எங்கயாவது போயிடலாம். ஏமா இப்படி? இல்ல துர்கா, அம்மா சொல்றதுதான் சரி. மானம் மரியாதை போனதுக்கு அப்புறம் நாம இந்த ஊர்ல இருக்கிறது நல்லதில்லை. நாம நிரபராதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். வேணாம்ப்பா, நம்மள எப்பவுமே அந்த எல்லையம்மன் கைவிட மாட்டா. கூடிய சீக்கிரமே உண்மை என்னன்னு ஊருக்கு தெரிய வைப்பாப்பா. துர்கா, துர்கா, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ சொல்றதாமா கரெக்ட். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். உன் மேலையும் உன் குடும்பத்து மேலேயும் விழுந்த பழிய நான் தொடக்கிறேன். வேண்டாமா, வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நான் ஒரு பத்திரிக்கைக்காரி நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். வரேன். ஆனந்த், இங்க பாரு. எஸ், கமிஷனர் பேசுறேன். சார், நான் ஆனந்த் பேசுறேன். கமிஷனர் சங்கர் சந்தேகப்பட்டது சரிதான் சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ரத்னம் தான் ப்ரொஃபசர் சுவாமிக்கு உடனடியா இருந்திருக்காரு சார். ஓவர். நெக்ஸ்ட் உங்க பிளான் என்ன? ப்ரொஃபசர் சாமி ஏதோ ஒரு தீய சக்தியை உருவாக்குனது உண்மைதான் சார். அதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனாலேயே ப்ரொஃபசர் சாமி கொல்லப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் கமிஷனர் சங்கரையே அது கொண்டு இருக்கு. ஓவர் சார். சார், அந்த தீய சக்தி போன திசையை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சீக்கிரம் கண்டுபிடிச்சு அழிச்சிருவோம். கமிஷனர் சங்கரோட டெத் விஷயம் என்னாச்சு? ப்ரொஃபசர் சாமியோட கேஸ் விஷயம் என்னாச்சுன்னு கேள்வி எழுப்புற அரசியல்வாதிங்க கிட்டயும் பத்திரிகைக்காரங்க கிட்டயும் என்னால பதில் சொல்ல முடியல. எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு அதை உடனே அழிச்சிடுங்க. ஓகே சார். எப்பவுமே நம்ம பிளான் தோத்து இல்லடா. இதுவே எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். இந்த ஊர்ல நாம வச்சதுதான் சட்டம். இவங்க பேசிக்கிறத பார்த்தா துர்கா விஷயத்துல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வாயாலே உண்மை வரவழைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நான் எப்பவுமே லேடிஸுக்கு தான் நான் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது.
என்ன சொன்னீங்க? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? முன்னுரிமை. சரி சரி, நானே சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? இந்த ஊர்ல உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, செய்து காட்டுறேன். சொல்றேன். ஒண்ணு இல்ல, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஊர் எல்லைக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை நீங்க 4 பேர் மத்தியில சொன்னீங்கன்னா நானும் என் மனசுல இருக்கிற உண்மையை 4 பேர் மத்தியில சொல்லுவேன். என்னது? போங்க, சும்மா இருக்கு. மறந்துடாதீங்க 10 மணிக்கு. எனக்கு வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்குது. அவ தொட்டதுனாலயா? நாளை காலை 10 மணி தான். இன்னும் ராத்திரியே 10 மணிக்கு கவுந்தடிச்சு பட்டுற. எங்க காணும்? இரவுல தவிச்சு கிடக்கிறது. இதுவரை பொறுப்பது போச்சு. சரி சரி ஆடுற பொண்ண கூப்பிடுங்க. கூத்துன்னு வந்தது காத்துல வாடுற கம்மனு கொஞ்சம் கும்பிடு போடு. கிடுக்கிடு கதை சொல்ல மனதில வைக்கிற பொண்ணொன்னு வருகுது வருகுது வருகுது. சின்ன பொண்ணு சிக்கி கிரிச்சா அந்த சொல்ல சொல்லத்தா தொண்ட புள்ள விக்கி கிரிச்சா. சிக்கி சிக்கி சிக்கிச்சா சின்ன பொண்ணு சிக்கி கிரிச்சா. அந்த சொல்ல சொல்லத்தா தொண்ட புள்ள விக்கி கிரிச்சா. அழகான மானுக்கு அப்பொண்ணு போடட்டா, விளையாடும் மீனுக்கு வலையொன்று வீசட்டா. சிக்கி சிக்கி சிக்கிச்சா சின்ன பொண்ணு சிக்கி கிரிச்சா. அந்த சொல்ல சொல்லத்தா தொண்டக்குள்ள விக்கி கிரிச்சா. அமுதா,
உனக்கு என்ன உண்மை வேணும் கேளு. நான் சொல்றேன். நிறுத்துங்கடா. சபாஷ், நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா. கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு ஆவேசமா டயலாக் விட்டுட்டு வந்து இங்க ஆடி பாடி மக்களை மயக்கி பழிய ஏன் மேல போடலாம்னு நினைக்கிறியா? அந்த நாட்டாமவும் பக்கம் இருக்காங்க திமிர்ல தானே இப்படி ஆடி பாடிட்டு இருக்க. இப்ப இந்த நாட்டாம நான் சொல்றேன், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். மீறி இருந்த பொட்டச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி சாச்சிருவேன். வாங்கடா. நில்லு, போறேன். நான் போறதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிச்சி உன் முகத்தரைய கிழிச்சு உன்னை பத்தி நீ யாரு எப்படிப்பட்டவங்கிறத பத்திரிக்கையில எழுதி இந்த ஊருக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே தெரிய வச்சு நான் ஒரு பத்திரிக்கைக்காரங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். சந்தேகப்பட்டது சரிதான். இந்த தீய சக்தி இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ நடமாடிட்டு இருக்குங்கிறது உண்மையாயிருச்சு. இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருக்கோ தெரியல. நாம உடனே பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போய் மக்களை எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்க நாட்டாம, என்ன மன்னிச்சிருங்க. பொண்ணு பறி கொடுத்த துயரத்துல என்ன நடந்துச்சுன்னு யோசிக்காம உங்களையே தப்பா நினைச்சிட்டேனா, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவனே பரலோகத்தில் உயர்த்தப்படுகிறான்னு அந்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அந்த வகையில உண்மையில நீங்க உயர்ந்துட்டீங்க நாட்டாம, உயர்ந்துட்டீங்க. எங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க நாட்டாம. ஆமா நாட்டாம, நான் மன்னிக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. இப்போது நீங்கள்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வந்திருக்கிற அதிகாரிங்க சொல்றதை கேட்டு நாம் எல்லாரும் யார் செஞ்ச புண்ணியமும் இந்த புள்ள பழைச்சிச்சு. ஆத்தா சரியான நேரத்துல தாமா உன்னை அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. இங்க நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஊரையும் ஊர் மக்களை எப்படி காப்பாத்த போறேன்னு பயமா இருக்கு. என்னப்பா என்னன்னு தெரியலமா, வாமா போய் பார்க்கலாம் வா.
ஐயா போகாதீங்கய்யா, யாரும் போகாதீங்க. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்கய்யா. என்னையா கேட்க சொல்ற? இவ்வளவு நாளா நீ சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க அனுபவிச்சது பத்தாதா? இனிமே நீ சொல்றது கேட்க நாங்க தயாரா இல்ல, ஆள விடு. ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆபத்துனா நாம தானே இழுத்து போராடணும். ஆத்தா எல்லாத்தையும் பாத்துக்குவாயா. தயவு செய்து போகாதீங்க, சொல்றதை கேளுங்கய்யா. நாட்டாம எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ஊரை விட்டு போறத தவிர வேற வழியே தெரியல. எங்களை தயவு செஞ்சு தடுக்காதீங்க. ஐயா ஐயா போகாதுங்க ஐயா, போகாதுங்க ஐயா. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டாருய்யா. போகாதுங்க ஐயா, போகாதுங்க. தயவு செய்து போகாதீங்க. உங்க பொண்ணு செத்து போனதை நீங்க மறந்துட்டீங்களா? அதே மாதிரி எங்க பிள்ளைங்களும் சாகணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீங்க எல்லாம் அந்த ஊரை விட்டு போகாதீங்க அம்மா. எங்களை தடுக்காதீங்க. இல்லங்க ஐயா, அம்மா நில்லுங்க நில்லுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இருங்க இருங்க, போகாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்பிக்கையோட போராடும். போகாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயா, போராடணும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான், இன்னொருத்த உயிருக்கு போராடிட்டே இருக்கான். இப்படியே போனா இன்னும் எத்தனை உயிர் தான் நாங்க பலி கொடுக்கறது? எத்தனை உயிர் தான் நாங்க பலி கொடுக்கறது? அதான் போராடுவோங்கிறேன். அட ஆள விடுங்க சாமி. இங்க இருந்து ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பிழைக்கிறதோட எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு நிம்மதியா வாழ்றான். அட வாங்க எல்லாரும். போகாதீங்க போகாதீங்க, தயவு செய்து சொல்ற கேளுங்க. போகாதீங்க ஐயா. நில்லுங்க. ஒரு தீய சக்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அழிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதை தடுத்து நிறுத்தி அந்த தீய சக்தியை அழிக்காம உங்க உயிருக்கு பயந்து கோழியா ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மனசு சத்த ஜனங்களா? சொல்லுங்க. உங்களை மாதிரி நம்ம முன்னோர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து ஊரை விட்டு போகணும்னு நினைச்சிருந்தா நம்ம நாடே சுடுகாடா ஆயிருக்கும். யா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த புனித பூமியில புத்தன், இயேசு, காந்தி, நபிகள் எல்லாரும் மக்களுக்காகவும் மக்களோட நன்மைக்காகவும் பாடுபட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கலையா? சொல்லுங்க. எத்தனையோ துன்பத்துக்கு நடுவுல அடிபட்டு உதப்பட்டு ரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை உங்களை மாதிரி கோழிங்க கையில கொடுத்துட்டாங்களே, அதை பார்த்து இந்த பாரத மதம் வெக்கத்தால தலை குனிறா. எல்லாரும் நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க கொண்டு வந்தது என்ன, கொண்டு போறது என்ன? கடைசியா நீங்க போற இடம் தான் எது? வாசல் இல்லா வீட்டுக்கும் கூரை இல்லா வானத்துக்கும் மண்ணுக்கு மண்ணா போற உடம்பு இது. கேவலம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை காப்பாத்திக்க தானே ஓடுறீங்க. உங்க கோழைத்தனத்தை பார்த்து இந்த பூமி மாதா ரத்தத்தால கண்ணீர் சிந்துறா, ரத்தத்தால கண்ணீர் சிந்துறா. போங்க, எல்லாரும் போங்க. எங்கயாவது போய் உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. போங்க போங்க. ஐயோ, என் குழந்தையை காணுமே. அக்கா அக்கா அழாதீங்க அக்கா. அவங்க போனா போட்டோம், நாங்க இருக்கோம். செத்தா நம்ம எல்லாரும் ஒன்னாவே சாவோம். நீங்க அழாதீங்க அக்கா. இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அறிவும் துணிச்சலும் கூட பெத்தவங்க உங்களுக்கு இல்லையே. இதுக்கு மேலேயும் நீங்க இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குழந்தைங்களை பெற்றதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். குழந்தையின் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள் மூலமா அந்த கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டிட்டார். இனிமே எந்த சக்தியாலையும் நமக்கு தீங்கிழைக்க முடியாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல பிரார்த்தனை செய்வோம். அந்த கடவுளுக்கு மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. வாங்க போலாம். ஆனா உனக்கு ஒரு ஆபத்துன்னா இந்த விஜய் தன் உயிரையும் கொடுக்க தயங்கவே மாட்டான். ஆயிரம் கண் உடையவளே அங்காள பரமேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி, பாகேஸ்வரி, புவனேஸ்வரி, பத்ரகாளி, ருத்ரகாளி, எல்லகாளி, சில்லகாளி, பக்தியுடன் ஆடுகின்ற ஆரம்மா மாகாளி, மஞ்சள் பூசும் மகமாயி, மகிமை செய்யும் அருமாரி, குங்குமத்தில் குடியிருக்கும் குலமகளே சுகுமாரி, இஷ்டக்கிரிய ஞானம் என்னும் சக்தி ஒன்றாய் இணைந்தவளே, இஷ்டமுடன் இவ்வுலகை காத்து நிற்கும் ஈஸ்வரியே, திருவுடையால் வடிவுடையால் கொடியுடையால் அருளுடையால் பாசமுடன் நரித்தாலே பறந்து வரும் குணமுடையாள்
மோட்ச பூமியிலே படபடவென ஒளி எழுப்பும் பம்பை பிறந்ததம்மா. பளிங்கு மாமண்டபத்தில் நோய் தீர்க்கும் அருமருந்தாம் வேம்பு பிறந்ததம்மா. அயோத்தி மாநகர் தன்னில் ஜல் 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 என்றொலிக்கும் சிலம்பு பிறந்ததம்மா. சதுரகிரி பூமியிலே சாட்டை கல கலக்க சதுரமணி ஓசையிட கச்சை கல கலக்க கருங்கச்சை குஞ்சமிட 18 தாளம் வர அத்தினி ஆட்சி தூருக்கு 21 தாளம் வர எத்தனையோ மேளங்குட்டி நாங்க பக்தியுடன் பாடுகின்றோம். அத்தனையும் கேட்டிடுவாய் நீயும் ஆனந்தமாய் ஆடிடுவாய். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சமயபுரத்தாலே எங்கள் குறை தீர்க்க வருவாயே. சமயம் வந்தாச்சு நல்ல அருள் வாக்கு சொல்வாயே. அரசிலங்குமரியே ஆதியின் பாதியே ஆறுமுகனை ஈன்றவளே. அருந்தவநாயகியே ஆனந்தவல்லியே அருணிறை அன்னையுமையே. இளவஞ்சிக் கொடியே இமயத்தரசியே இடபவாகனன் துணையே. சிங்காரவல்லியே சிவானந்தவல்லியே ஈஸ்வரியே எங்கள் தாயே. உலகளந்த மாயவனின் உயிரான சோதரியே ஊழ்வினைகள் யாவையுமே ஒரு நொடியில் தீர்ப்பவளே. வெண்டிசை